9 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா, "நீங்க கண்டிப்பா பேக்கிங் பண்ணுவீங்க, கேக்ஸ்லாம் பண்ணுவீங்க" அப்படின்னு சொன்னா, மத்தவங்க நம்பியிருப்பாங்களோ இல்லையோ, நானே நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா கேக்க பத்தி எதுவுமே தெரியாம இருந்தேன். பாஸ்ட் 9 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நானே கேக் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது பார்த்தீங்கன்னா, மெக்ரனட், நந்தினி ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் எங்கே போனாலும் அவங்க கேன்டீனில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபாரஸ்ட் அண்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஸ்லைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட் அண்ட் ஒயிட் ஃபாரஸ்ட்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த ஒயிட் ஃபாரஸ்ட். ஸோ நான் கேக் கிளாஸ்க்கு போகிறதுக்கு ரீசனும் அதுதான். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் கிளாஸ் இனிஷியலாக போனாங்க 9 இயர்ஸ் பேக். அவங்க போயிட்டு அவங்க நல்லாவே கேக் செய்ய ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களாலே ஒயிட் ஃபாரஸ்ட்லாம் சூப்பராக செய்கிறாங்களா. பேசிக்காக நான் போனது அந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் கற்றுக்கிறதுக்கு தான். அதே மாதிரி நான் போனவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் அவங்களோட மெனுலையும் வச்சுருந்தாங்க. ஸோ ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் கற்றுட்டு ஈவன் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு பண்ணணும் அப்படின்ற ஆசையில் நான் போய் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் என் பொண்ணோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு ஒரு 3 டயர் கேக் பண்ணோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் எனக்கு டயர் கேக்கே பண்ண தெரியாது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு 3 டயர் கேக் பண்ணேன் வித் சாக்லேட் பார்டர்ஸ். அந்த பார்டரை தப்பாக கொடுத்து நிறைய மிஸ்டேக்ஸு. ஒரு 2 டேஸ் கம்ப்ளீட் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த 3 டயர் கேக்கை செஞ்சுட்டு கேக்குக்கு போர்டு கிடைக்கல. போர்டை அந்த கேக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பாக்ஸ் இல்லை. அந்த மாதிரி பயங்கர ப்ராப்ளத்தோடு அந்த கேக்கை நான் எடுத்துகிட்டு போனேன் என் பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷன் ஹாலுக்கு. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபேஸ் பண்ண அந்த ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம சர்வசாதாரணமாக ஒரே நாளில் ஒரு 10 2 டயர் கேக்னாலும் அசால்ட்டாக செஞ்சு தூக்கி வச்சுட்ருக்கோம். பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் ஹேண்ட்லிங், கேக் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. இப்போது பார்த்திங்க அப்படின்னா பசங்க எல்லாருமே பயங்கரமாக நிறைய கார்ட்டூன்ஸு, வீடியோஸு அது இதுன்னு பார்த்துட்டு எனக்கு இந்த தீம் பர்த்டே கேக் தான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணும், இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனு, ஒரு பர்த்டேவுமே இப்படி இருக்கணும், போன பர்த்டேக்கு இப்படி இருந்துச்சுன்னா இப்போ இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஈவன் பேரண்ட்ஸுமே வேறு என்ன புது ஃப்ளேவர்ஸ் இருக்குது, வேறு என்ன புது டிசைன்ஸ் இருக்குது, வேறு என்ன புது கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னே என்கிட்ட வந்து கேட்குறவங்களுமே அவ்வளோ ஜாஸ்தி இருக்காங்க இப்போலாம். ஸோ இப்போ இருக்கிற பசங்க அப்படி இருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அப்படி வந்த பர்த்டே கேக் ஆர்டர் தான் இது வந்து ஒரு செகண்ட் பர்த்டே கேக்கு. அந்த குழந்தைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தீம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் தீமில் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்ற லிஸ்ட் அவுட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ கட் அவுட்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே நம்மளால் கொடுக்க முடியும். அதனால நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா கட் அவுட்ஸில் அந்த பாப்பாவுக்கு பர்த்டேக்கு அந்த பாப்பாவுக்கு பிடிச்ச தீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா பிக்கப் தான் ஆக்சுவலாக. ஸோ ஐயப்பன் தாங்கலில் தான் நம்ம பிரேம்ஸ் பேக்கிங் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐயப்பன் தாங்கல் ஹோம் பிக்கப், அவங்க வந்து ஹோம் பிக்கப்பே எடுத்துட்டாங்க. இன் சம் கேசஸ் டெலிவரி அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் டெலிவரி நாங்கள் ஓனாகவே பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ராப்பிடோ இல்லை போர்ட்டல் இது மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வச்சு நம்ம கேக் டெலிவரிஸுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனி கைண்ட் ஆஃப் கஸ்டமைசேஷனும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு பக்கத்தில் தான் வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த நியூட்ரிஷனிஸ்ட் அந்த மாதிரிலாம் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த ப்ராடக்ட் இருக்கணும், அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷனும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைக் அவங்களுக்கு வந்து இப்போ நியூட்ரிஷன் வேல்யூக்காக அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி R&D மாதிரி பண்ணி அவங்களுக்கு நம்ம கேக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்டர் பீப்புள், ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள் இப்படி தான் வேணும், இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்க கேட்குற மாதிரி கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன கஸ்டமைசேஷன் வேணாலும் நாங்கள் இருக்கோம், உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐயப்பன் தாங்கல் ராமச்சந்திராவோட பேக் சைடு, அப்படி இல்லைன்னா ப்ரெஸ்டீஜ் பெல்லாவோட பேக் சைடில் இருப்போம். ஸோ ஹோம் பிக்கப்பும் அவைலபிளாக இருக்கும். சேம் டைம் இஃப் யூ வாண்ட்னாலும் நாங்கள் சென்னை ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். குக்கீஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேன் இண்டியா டெலிவரி கூட எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது.